வணக்கம். ரமணியின் தாயாருங்கிற கதையோட தொடர்ச்சியை 4வது பகுதியை இப்போ படிக்கலான் இருக்கேன். கதைக்கு போகலாமா? நிர்வாகம் அவன் கைக்கு போன பிறகு ரிக்ஷாவை விற்றுவிட்டான். கறந்து கொண்டிருந்த பசுவை விற்றுவிட்டான். பேங்கில் என்ன பணம் வைத்திருக்கிறானோ எனக்கு தெரியாது. இப்போது கிராமத்தில் இருக்கிற நிலத்தை எல்லாம் விற்றுவிட்டு பணமாய் பேங்கில் போட்டு வைக்கப் போகிறானாம். நிலத்திலிருந்து என்ன வருமானம் வருகிறது? யார் போய் அதை பார்த்து வருகிறது? அதில் வரும் வருமானம் போய் வருகிற செலவுக்கு கட்டுகிறதில்லை. கஷ்டம்தான் மிச்சம். பணமாக பேங்கில் போட்டு வைத்தாலும் கஷ்டம் இல்லாமலும் வட்டி வந்து கொண்டிருக்கும். அல்லது அதை கொண்டு மாம்பலத்தில் ஒரு வீடு வாங்கி போட்டாலும் வாடகை வரும் என்று இந்த மாதிரி பேசுகிறான். நிலத்தையும் விற்று தீன்தார் பண்ணிவிட்டானால் அப்புறம் என்ன ஆகிறது மாமா? 10 தினங்களாக நிலங்களை வாங்குவதற்கு யார் யாரோ வந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். குடி மூழ்கி போய்விடும் போல் இருக்கிறது. என்ன செய்வேன் மாமா? யாரிடத்தில் போய் சொல்லிக் கொள்கிறது? எனக்கு புத்தியே சுவாதீனம் தவறி போயிருக்கிறது மாமா. உடன் பிறந்தவர் மாதிரி நீங்கள்தான் இந்த சமயத்தில் துணை கொடுத்து காப்பாற்ற வேண்டும். அவனை கூப்பிட்டு புத்திமதி சொல்லி அவனை சீர்படுத்தி நீங்கள்தான் என் வீட்டில் விளக்கேற்றி வைக்க வேண்டும். எனக்கு வேறு துணை இல்லை, கதியும் இல்லை என்று சொல்லி கண்ணீர் பெருக விம்மிக்கொண்டு சீதாபதி ஐயர் கால்களில் லோகா மறுபடி ஒரு தரம் விழுந்தாள். தரையில் படுத்த தலையை அவள் 2 நிமிஷங்கள் தூக்கவில்லை. சீதாபதி ஐயர் குடித்தனம் வந்த நாளாய் லோகாவை கவனித்து வந்ததில் அவள் பேரில் அவருக்கு ஏற்கனவே நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டிருந்தது. அவள் சொன்ன விருத்தாந்தங்களை கேட்ட பிறகு அது மேலும் அதிகரித்தது. நீங்கள் கவலைப்படாதீர்கள் அம்மா, நான் கவனிக்கிறேன். அந்த வயதில் சில பிள்ளைகள் நிலை தடுமாறி போய்விடுகிறார்கள். போக போக எல்லாம் சரியாய் போய்விடும். கொஞ்சம் விளையாட்டு புத்தியே தவிர நான் கவனித்த வரையில் ரமணி மிகவும் நல்ல பிள்ளை. நான் கவனிக்கிறேன் அம்மா என்றார் சீதாபதி ஐயர். அதற்குள் நிலத்தை எல்லாம் விற்றுவிட்டானால் என்ன செய்கிறது மாமா? நான் தாமதம் செய்யாமல் உடனே கவனிக்கிறேன் அம்மா. ஒன்றையும் விற்க விடாமல் பார்த்து கொள்கிறேன். நீங்கள் கொஞ்சமும் கவலைப்பட வேண்டாம் என்று சீதாபதி ஐயர் லோகாவுக்கு தைரியம் கூறினார். ரமணி விஷயமாய் லோகநாயகிக்கு உபகாரமாய் இருக்க வேண்டுமென்று சீதாபதி ஐயர் உண்மையில் எண்ணம் கொண்டார். நிலங்களை விற்றுவிடுவதை தடுப்பது அவசரமான முக்கிய காரியமானபடியால் சீதாபதி ஐயர் முன்னாடி அதை கவனிக்க ரமணியை வருவித்தார். அவன் அவரிடம் வந்து வணக்கமாய் தலை குனிந்து நின்றான். என்னப்பா ரமணி, கிராமத்தில் இருக்கிற உன் நிலங்களை நீ ஏதோ விற்றுவிடப் போகிறதாக கேள்விப்பட்டேன். வாஸ்தவமா? அப்படியானால் நானே வாங்கி கொள்ளலாமா என்று எனக்கு யோசனை தோன்றிற்று. பணமாய் இருந்தால் நமக்கு தெரியாமல் செலவழிந்து போய்விடும். பூஸ்திரியாக இருந்தால் சாஸ்வதமாக இருக்கும். அதை கொள்ளை கொண்டு போகிறவர்கள் ஒருவரும் இல்லை. நீ கொடுத்துவிடப் போகிறாய் என்று சொன்னார்கள். அது வாஸ்தவமானால் வெளியில் விற்றுவிட வேண்டாம், எனக்கே கொடு என்று கேட்கலாம் என்று கூப்பிட்டேன். கொடுத்துவிடப் போகிறாயா? விற்கிறதாக இருந்தால் வெளியார் கேட்கும் விலைக்கு நானே எடுத்துக்கொள்கிறேன். ஏன் விற்றுவிடுகிறாய்? ஏதாவது பணமுடையா என்று சீதாபதி ஐயர் நாசுக்காய் ரமணியை கேட்டார். பணமுடை இல்லை, விற்றுவிட வேண்டும் என்ற நிர்பந்தமும் இல்லை. அங்கே போய் பார்ப்பது கஷ்டமாக இருக்கிறது மாமா. பணமாய் பேங்கில் போட்டு வைக்கலாம், அல்லது மாம்பலத்தில் ஒரு வீடு வாங்கி போட்டு வைக்கலாம் என்று யோசித்தேன் என்றான் ரமணி. நிர்பந்தம் ஒன்றும் இல்லாவிட்டால் தற்சமயம் விற்றுவிடுவது அவ்வளவு உச்சிதமில்லை என்று எனக்கு தோன்றுகிறதப்பா. பேங்கில் அதிக பணம் போட்டு வைப்பது லாபகரம் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. மாம்பலத்தில் வீடாய் வாங்கி போட்டு வைப்பது நல்லதுதான். ஆனால் தற்சமயம் வீடு வாங்குவது அவ்வளவு நல்ல யோசனை என்று எனக்கு தோன்றவில்லை. இப்போது இங்கே வீட்டின் விலை தலைகால் தெரியாமல் 1க்கு 4ஆக இருக்கிறது. இன்னும் 2-3 வருஷங்களுக்குள் எல்லாம் நிதானத்திற்கு வந்து விலை மிகவும் குறைந்துவிடும். அவசரப்படாமல் 2-3 வருஷங்கள் பொறுத்து வாங்குவதுதான் விவேகம். இப்போது வாங்கினால் திடீரென்று விலை குறைந்து பணம் நஷ்டமாய் போய்விடும். நானே ஒரு வீடு வாங்க வேண்டும் என்று யோசனை செய்து கொண்டிருந்தேன். இன்னும் 2 வருஷங்கள் போகட்டும் என்று இருக்கிறேன். ஏதோ உன் சௌகரியப்படி செய். நிலங்களை விற்றுவிடுவதானால் என்னிடத்தில் முன்னாடி சொல்லாமல் விற்றுவிடாதே. நானே வாங்கிக் கொள்கிறேன். அதை சொல்வதற்காகத்தான் கூப்பிட்டேன் என்று சீதாபதி ஐயர் சொன்னார். ஆகட்டும் மாமா, உங்களிடத்தில் முன்னாடி சொல்லாமல் நான் வெளியில் விற்கிறதில்லை என்று ரமணி சொல்லிவிட்டு போனான். சீதாபதி ஐயர் சொன்னவைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தும் அவர் சொன்ன யோசனைகளுக்கு இணங்கி தற்போது நிலங்களை விற்கவில்லை என்று
ரமணி சொல்வான் என்று சீதாபதி ஐயர் எதிர்பார்த்தார். அவன் அம்மாதிரி சொல்லாமல் போனது அவருக்கு சந்தேகத்திற்கு இடம் கொடுத்தது. லோகநாயகியை உத்தேசித்து தம்மால் கூடியதை செய்துவிட வேண்டும் என்று ரமணியின் அத்தை அன்னபூர்ணியின் புருஷர் அஸ்தகிரி ஐயரை வரும்படி சொல்லி அனுப்பினார். அஸ்தகிரி ஐயர் சீதாபதி ஐயருக்கு மிகவும் வேண்டியவர். சீதாபதி ஐயர் இருந்த பேங்கில் அஸ்தகிரி ஐயர் தினம் 16,000 கணக்கில் பணம் வாங்குவதும் போடுவதுமாக இருந்தார். கேஷியர் சீதாபதி ஐயர் தயவு அவருக்கு மிகவும் வேண்டியிருந்தது. ஆகவே அஸ்தகிரி ஐயர் தாமதம் செய்யாமல் சீதாபதி ஐயரை வந்து பார்த்தார். ரமணி அவன் நிலங்களை விற்றுவிடப் போகிறானாம். அதை விலை பேசி எனக்குத்தான் முடித்து வையுங்களேன் என்றார் சீதாபதி ஐயர். விற்றுவிடப் போகிறானா? ஏன் விற்றுவிடப் போகிறான்? அசட்டுத்தனமாக இருக்கிறதே. சிறு பிள்ளை, அவனுக்கு சொல்லுகிறவர்கள் ஒருவரும் இல்லை என்றார் அஸ்தகிரி ஐயர். ஒருவரும் இல்லையா? நீங்கள் இருக்கிறீர்கள், அவன் தாத்தா உங்கள் மாமனார் இருக்கிறார். நானாவது என் மனைவியாவது அவன் விவகாரத்தில் ஒன்றும் தலையிட்டுக் கொள்ளுகிறதில்லை. அவன் தாய் ஒரு மாதிரி மனுஷி, நமக்கென்ன? அவனும் எங்களிடத்தில் ஒன்றும் சொல்லுகிறதில்லை. என் மாமனாரும் அவன் குடும்ப விஷயத்தில் அவ்வளவில்தான் இருக்கிறார். எதையாவது செய்து கொண்டு போகிறான். தாங்களே அவனை கூப்பிட்டு கேட்கிறது தானே என்றார் அஸ்தகிரி ஐயர். அப்படியா? ஆனால் பார்ப்போம். எதற்கும் உங்கள் மாமனார் கைலாசையரை நான் சந்திக்க வேண்டும் என்று சொன்னதாக சொல்லுங்களேன் என்றார் சீதாபதி ஐயர். கைலாசையரை அனுப்புவதாக சொல்லிவிட்டு அஸ்தகிரி ஐயர் போய்விட்டார். பணக்கார பெண்ணாய் அன்னபூர்ணி இருந்தும் தங்களோடு கூடவே தங்கள் வீட்டில் வந்திருக்கும்படி அன்னபூர்ணியும் அவள் கணவரும் கைலாசையரை அன்போடு வருந்தி கேட்டும் அவரும் அவர் மனைவி சம்பூர்ணமாலும் முன்னிருந்தது போல புரசைவாக்கத்திலேயே இருந்து பெண் வீட்டிற்கு வரத்து போக்காக இருந்து வந்தார்கள். கைலாசையருக்கு அஸ்தகிரி ஐயர் சொல்லி அனுப்பியதில் மறுநாள் அவர் சீதாபதி ஐயரை காண வந்து சேர்ந்தார். அப்பொழுது வீட்டில் ரமணி இல்லை. ஒன்றும் விசேஷம் இல்லை கைலாசமையர்வாள். ரமணி ஏதோ நிலம் விற்றுவிடப் போகிறானாம். நான் வாங்கி கொள்ளலாமா என்கிறது. எதற்கும் பெரியவாளை நீங்கள் ஒருவர் இருக்கும் பொழுது தங்களிடம் ஒரு பேச்சு சொல்லாமல் சிறு பிள்ளையிடத்தில் விவகாரம் வைத்துக் கொள்வது நன்றாயிராது என்று தங்களுக்கு சொல்லி அனுப்பினேன் என்றார் சீதாபதி ஐயர். பெரியவாள்தான். பெரியவாளை கட்டுத்தானே இங்கெல்லாம் நடக்கிறது என்று மனஸ்தாபமாய் கைலாசையர் பதில் சொன்னார். ஏன் விற்கிறான் என்று யாருக்கு தெரியும்? எப்படியாவது போகிறார்கள், பொங்கல் சுவாமி. நான் எதையும் காதில் போட்டுக்கொள்வதில்லை என்று வைத்துவிட்டேன். அவளும் கெட்டு அவள் பிள்ளையையும் குட்டிச்சுவர் அடித்து விட்டாள். எப்படியாவது போகட்டும். உண்மை விஷயம் தங்களுக்கு தெரியாது. சீதாபதி ஐயர்வாள், நான் இப்பொழுது உங்களிடம் சொல்லுகிறேன். என் பிள்ளை சாம்பு சம்பாதித்த சொத்து முழுவதையும் என் பேருக்கு சர்வ சுதந்திரமாய் உயில் எழுதி ரிஜிஸ்டர் செய்து சாகும் தருவாயில் அந்த உயிலையும் என் கையில் நேரில் கொடுத்துவிட்டு போய்விட்டான். மேலே அவனால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. பேசுகிற சக்தி அப்போது போய்விட்டிருந்தது. சொத்தை நானே நிர்வாகம் செய்து மனைவியையும் பிள்ளையும் நான் காப்பாற்றி வர வேண்டும் என்று அவன் எண்ணம் போலிருக்கிறது. அப்படி என்று அந்த சொத்தை நான் என்ன செய்துவிடப் போகிறேன் என்று நம்பியிருப்பான். என் நாட்டு பெண் இருக்கிறாளே, அவள் ஒருத்தரை கிட்ட சேரவிட மாட்டாள். அவன் போனதும் அவன் காரியத்தின் போதே எங்கள் யாரையும் அவள் லட்சியம் செய்யவில்லை. போகிறாள் என்று அப்போதே வெறுப்புடன் விலகி கொண்டு விட்டேன். இந்த உயில் இருப்பது அவளுக்கு தெரியாது. நமக்கு எதற்கு அந்த சொத்து என்று நானும் அதை வெளிக்கிளப்பவில்லை. ஏதோ ரமணி நிலம் விற்கப் போவதாகவும் தாங்கள் அதை வாங்க அபிப்பிராயப்பட்டிருக்கிறதாகவும் அது விஷயமாய் என்னோடு கலக்க தாங்கள் இஷ்டப்பட்டதாகவும் என் மாப்பிள்ளை சொல்லி அனுப்பவே எதற்கும் கையில் இருக்கட்டும் என்று அதை கையோடு எடுத்து வந்தேன். வேண்டுமானால் படித்து பாருங்கள் என்று கைலாசையர் அந்த தஸ்தாவேஜை சீதாபதி ஐயரிடம் கொடுத்தார். சீதாபதி ஐயர் அதை படித்து பார்த்தார். சென்னை பட்டணத்தில் ஏற்பட்ட உயிலானபடியாலே கோர்ட்டில் தாக்கல் செய்து என்னென்னவோ வாங்க வேண்டும் என்று சொன்னார்கள். இல்லாவிட்டால் செல்லாது என்றார்கள். சொத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால்தானே நான் எதையாவது செய்ய வேண்டும். நான் ஒன்றும் செய்யவில்லை. யாருக்கு வேண்டும் அந்த சொத்து என்றார் கைலாசையர். உயில் செல்லட்டும், செல்லாமல் போகட்டும். தற்சமயம் ரமணியை எல்லா விதத்திலும் அடக்க அது ஒரு நல்ல அஸ்திரமாய் கையில் அகப்பட்டு விட்டது என்று சீதாபதி ஐயர் மகிழ்ச்சியை அடைந்தார். ஆஃபீஸ்க்கு போக எனக்கு இப்போது நேரமாகிவிட்டது. இன்னொரு நாள் சாவகாசமாய் தங்களோடு பேச வேண்டும். தயவு செய்து மறுபடி சீக்கிரத்திலேயே ஒரு நாள் தங்களால் வர முடியுமா?
அதுவரையில் இந்த தஸ்தாவேஜ் என்னிடத்திலேயே இருக்கலாமா? இப்போது எனக்கு வெகு நேரமாகிவிட்டது, மன்னிக்க வேண்டும் என்று சீதாபதி ஐயர் கைலாசையரை அனுப்பிவிட்டு தஸ்தாவேஜையும் தம்மிடம் நிறுத்தி கொண்டு விட்டார். மறுநாள் ரமணியை தெரிவித்தார். என்னப்பா ரமணி, உன் நிலத்தை வாங்குகிற உத்தேசத்துடன் அதை பற்றி நான் விசாரணை செய்ததில் இது என்னப்பா ஒரு புது சமாச்சாரம் கிளம்பியிருக்கிறது? நிலம், வீடு, பணம் ஆகிய உன் தகப்பனாருடைய எந்த சொத்தும் உனக்கே பாத்தியமில்லை போல் இருக்கிறதே. இனி இந்த வீட்டு வாடகையை உங்கள் தாத்தாவிடம் கொடுத்துதான் ரசீது வாங்க வேண்டும் போல் இருக்கிறதே. இதை படித்துப்பார் என்று சீதாபதி ஐயர் ரமணியிடத்தில் அந்த உயிலை கொடுத்தார். சீதாபதி ஐயர் ரமணியை கூப்பிட்டு பேசியதும் அவனுக்கு சிறிது பயம் ஏற்படும்படி அவன் தகப்பனார் எழுதி வைத்து போன உயிலை அவனுக்கு காண்பித்ததும் குரங்கு பிடிக்க போய் பூதம் கிளம்பிய மாதிரி ஆயிற்று. அன்று முதல் ரமணி காணாமல் எங்கும் மறைந்து போய்விட்டான். அவன் தகவலே ஏற்படவில்லை. அன்று இரவு 10 மணி வரையில் அவன் தாய் அவன் வரவை எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். அவன் அநேக தினங்கள் இரவு 11, 12 மணிக்கு கூட வந்து சேருவதுண்டு. ஆகையால் அவள் மனத்தில் ஒரு விசாரமும் ஏற்படவில்லை. வந்து சேருவான் என்று எண்ணி இருந்தாள். ஆனால் நேரமாக ஆக அவன் வராததைக் கண்டு தவித்து போய்விட்டாள். மாமி மாமி என்று கோதாவரி இருந்த பாகத்திற்கும் இவள் பாகத்திற்கும் நடுவில் இருந்த கதவை தட்டினாள். மணி 2:30 ஆயிற்று. ரமணி இன்னும் வீடு வந்து சேரவில்லையே மாமி. என்ன விஷயமோ தெரியலையே. இதுவரை அவன் வெளியில் இரவு தங்கியதில்லை. எனக்கு மிகவும் விசாரமாக இருக்கிறது மாமி. என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஜம்புவுக்கு ஏதாவது தெரியுமோ கேட்கலாம் என்றுதான் கூப்பிட்டேன். மாமா இன்று அவனுடன் ஏதோ பேசிக் கொண்டிருந்தாரே. என்ன பேசினார் மாமி? அசட்டு பிள்ளை. அதை ஏதாவது மனதில் வைத்துக்கொண்டு கோபமாய் வீட்டிற்கு வராமல் யார் வீட்டிலாவது தங்கிவிட்டானோ என்னவோ. ஒன்றும் தெரியவில்லையே. உங்கள் ஜம்புவை சற்று எழுப்பி அவனுக்கு ஏதாவது தெரியுமா என்று கேளுங்களேன் என்று விசாரத்துடன் லோகநாயகி கோதாவரியிடம் சொன்னாள். ஜம்புவை எழுப்பி கேட்டதில் அவன் தனக்கு ஒன்றும் தெரியாதே என்று சொன்னான். பேசும் சத்தம் கேட்டு சீதாபதி ஐயர் எழுந்து வந்தார். ஆபத்து கீபத்து என்று அதெல்லாம் ஒன்றுமிராதம்மா. வீணுக்கு ஏன் பயப்படுகிறீர்கள்? வீட்டில் விசாரப்பட்டு போய்விடுவார்களே என்று இந்த காலத்து பையன்கள் யோசனை பண்ணுகிறார்களா என்ன? அவர்கள் ஆட்டம் பாட்டம்தானே அவர்களுக்கு பிரதானம். வீணுக்கு ஏனம்மா கவலைப்படுகிறீர்கள்? எல்லாம் காலையில் வந்து சேருவான் என்று சீதாபதி ஐயர் லோகநாயகிக்கு ஆதரவாக தைரியம் சொல்லி படுக்க போய்விட்டார். பொழுது விடிந்ததும் தோட்டக்காரனை துரத்தி பத்மநாபன் வீட்டில் போய் விசாரிக்க சொன்னாள். அன்று முழுவதும் ரமணியை அவன் பார்க்கவே இல்லை என்று அவன் சொல்லி அனுப்பினான். அன்னபூர்ணி வீட்டிற்கு போய் தகவல் விசாரிக்க சொல்லி அனுப்பினாள். ரமணி அன்று பகல் 2 மணிக்கு அங்கு வந்திருந்ததாகவும் ஹாலில் மாட்டியிருந்த பாமாவின் போட்டோவை அவன் கழற்றி எடுத்துக்கொண்டு போக பார்த்ததாகவும் பாமா கொடுக்க மாட்டேன் என்று அவன் கையிலிருந்து விளையாட்டாக பிடுங்கியதாகவும் இருவரும் அதை இழுத்து கொண்டு சிறிது நேரம் விளையாட்டாய் சண்டை போட்டதாகவும் கடைசியில் ரமணி அவள் கையில் இருந்து அதை பிடுங்கி கொண்டு போய்விட்டதாகவும் அதற்கப்புறம் ரமணி அந்த வீட்டு பக்கமே வரவில்லை என்பதாகவும் அன்னபூர்ணியின் வீட்டிலிருந்து தகவல் கிடைத்தது. அதற்கு மேல் ரமணியை பற்றி அவர்களாலும் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. மற்றும் அவன் சாதாரணமாக போகும் இடங்களிலெல்லாம் போய் விசாரித்தும் ஒரு தகவலும் கிடைக்கவில்லை. காலையில் எழுந்து ரமணி வந்தானா என்று சீதாபதி ஐயர் விசாரித்தார். முதல் நாள் அவர் அவனை கண்டு பேசின விவரங்களையும் உயிலை அவனுக்கு காட்டியதையும் சொன்னார். தன் கணவர் எழுதி வைத்துவிட்டு போன உயில் விஷயம் லோகாவுக்கு அப்பொழுதுதான் முதலாக தெரிய வந்தது. அவள் மனமும் சற்று கிளேசத்தை அடைந்தது. அதை அறிந்ததும் ரமணி புத்தி சுவாதீனம் இழந்து ஏதாவது அசட்டுத்தனம் செய்து கொண்டு விட்டிருப்பானோ என்று மேலும் லோகா நடுங்கி போனாள். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்.